கர்த்தருடைய பிள்ளைங்க சத்தமா சொல்லுங்க ஆமென். மீண்டுமாய் உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை அளிக்கும்படியாக பல வாரங்கள் கழித்து ஆலயத்திலே கர்த்தரை உங்களோடு கூட இணைந்து குடும்பத்தோடு கூட இணைந்து ஆராதிக்க தேவன் பாராட்டின பெரிய கிருபைக்கு கர்த்தருக்கு நான் நன்றிகளை சொல்லுகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க ரொம்ப அழகா சொன்னதுனால ஒருத்தர் 3 பேரை பார்த்து சொல்லணும், நீங்க நல்லா இருப்பீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆமென். பாருங்க எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்களேன். நீங்க ஆசீர்வதிக்கிறவங்க எப்பயுமே இனிமேல் ஆசீர்வாதத்தை கொடுங்கன்னு கேட்காதீங்க. ஆண்டவரிடத்துல ஆசீர்வதிக்க வைங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் தான் கேட்டுட்டு இருக்கேன், ஆண்டவரே என்ன ஆசீர்வதிக்க வைங்க, நான் ஆசீர்வதிக்கணும். இன்றைய நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக ரொம்ப அழகா ஒரு சில வார்த்தைகளை கொடுத்து அனுப்பி இருக்கிறார். The most misunderstood person in this world, இந்த உலகத்திலேயே தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபரை குறித்து தான் நாங்க பேச போறோம். தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர். நம்ம நிறைய நேரத்துல அவரை நபரா பார்க்கறது இல்ல, அவரை அதுவாக பார்க்கிறோம். சில தருணங்கள் we feel, அதை ஒரு ஃபீலிங்கா நினைக்கிறோம். பட் அவரை குறித்து இயேசு கிறிஸ்து பேசின பொழுது he அப்படின்னு சொல்லுகிறார். அவர், இயேசு கிறிஸ்து அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவர் என்று சொல்லுகிறத நான் பார்க்கிறேன். வேதம் அப்படிதான் எழுதி கொடுத்திருக்கிறது. we need, நம்ம வாழ்க்கையில 3 காரியங்கள் எப்பவுமே தேவை. சொல்லுங்க பார்க்கலாம், 3 விஷயம் நமக்கு தேவை. 3 விஷயங்கள் நமக்கு தேவை. வாய் உள்ளவர்கள் பேசும்படியே அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 3 காரியங்கள் நமக்கு தேவை. சொல்லுங்க பார்க்கலாம். 3 காரியங்கள் நமக்கு தேவை. அடடே, அப்பனா உங்களால பேச முடியும், நல்லாவே பேச முடியும். ஆமா, பேசலாமான்னு யோசிக்கிறீங்க. தோத்திரம், பேச சொன்னா பேசணும். சோத்திரம். 3 காரியங்கள். நம்பர் 1, every single person needs, ஒரு எதை செய்யறதுக்கும் நமக்கு முதல்ல பலன் வேணும். எதை செய்யறதுக்கும் காலையில ஏந்திரிக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? பலன் வேணும். ஆமா. ஒரு 1 கிலோமீட்டர் ஓடணும்னா என்ன வேணும்? பலன் வேணும். ஆமா. ஒரு நாளெல்லாம் ஜெபிக்கணும்னா என்ன வேணும்? பலன் வேணும். ஒரு கல்யாணத்தை நின்னு செய்யணும்னா என்ன வேணும்? பலன் வேணும். என்ன வேணும்? பலன் வேணும். நான் சொல்றேன், அவர் நம்மளை பலப்படுத்துவார். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில உயிரோடு இருக்கிற வரைக்கும் வாழ்க்கை நமக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. Every single person needs to be taught. அவர் நமக்கு டீச் பண்ணுகிறவர். When you stop learning, you stop growing. When you stop learning, you stop growing. அவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். எத்தனை சொல்லி இருக்கிறேன்? 2 விஷயம் சொல்ல. அவர் நம்மளை பலப்படுத்துவார், அவர் நமக்கு போதிப்பார். அடுத்தது வேற லெவலுங்க. அவர் நம்மை நடத்துவார். கைட் பண்ணுவார். He guides us. இது 3 இல்லாம ஒரு கிறிஸ்தவனால வாழவே முடியாது. ஏன்னா ஒரு கிறிஸ்தவன் இப்படிதான் இருக்கணும்ன்றத அவர் தான் கற்றுக் கொடுப்பார். அவர் யாருன்னா ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர். ஒரு தடவை சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பரலோக காற்றாக, உன்னத பலனாக, அக்கினி நாவாக என் மேல் வாருமே. மகிமையின் மேகமாக, மகிமையின் மேகமாக, வழிகாட்டும் தீபமாக, பரலோக பாதையில் என்னை கொண்டு செல்லுமே. என் பலனே, என் பலனே, என் துணையே, என்னை தேற்றும் தெய்வமே. என் பலமே, என் ஜெயமே, என் முத்திரையும் நீரே. என் பலனே, என் துணையே, என்னை தேற்றும் தெய்வமே. என் ஜெபமே, என் ஜெயமே, என் முத்திரையும் நீரே. ஆவி
ஆவியானவரை தேவ ஆராதனையில என்னங்க கற்றுக்கொண்டீங்க, என்ன பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா, அவருடைய பிரசன்ஸை பயங்கரமா ஃபீல் பண்ணேன். ஆவியானவர் என்பவர் ஃபீல் பண்ற ஒரு மாற்றம் அல்ல, நம்மளை வாழ வைக்கிறவர். இட்ஸ் நாட் how you feel when he comes into your life, how you live matters. எஸ், உன்னை வாழ வைக்கிறவர். அது ஒரு புகை போல, ஒரு வெளிச்சம் போல, ஒரு அமைதி போல இதெல்லாம் இருக்கும். ஆனா அவர் மூன்றில் ஒன்றானவர். திருத்துவத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். முதல்ல பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேவன். பிதாவாகிய தேவன் குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினார். அந்த அனுப்பினதின் நிறைவான பலன், the blessing of Christ என்ன தெரியுமா? அவர் உலகத்துக்கு வந்தார், மரித்தார், பாடுபட்டார், மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பினார், மீண்டும் பரமேறினார். அந்த பரமேறினதின் பலனே பரிசுத்த ஆவிதான். You know one thing, God has begun a season இந்த திருச்சபை, உங்க குடும்பத்துக்கு, இந்த காலகட்டத்துக்கு ஒரு சீசனை கர்த்தர் ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த சீசனுக்குள்ள யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள் மாத்திரமே இந்த சீசனுக்குள்ள இருப்பாங்க. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த அபிஷேகம் வேணும்? ஆமென். இல்ல, அபிஷேகம் இல்லைன்னா நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்வது கடினமா இருக்கும். ஹல்லேலூயா சொல்லலாம். ஆமென். ஆமென். இன்றைக்கு அந்த தேவ ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு புதிய துவக்கத்தை உங்க வாழ்க்கையில கொடுக்கும். ஆமென். துவக்கத்தை கொடுக்கும். ஆமென். ஆமென். இன்றைக்கு நாங்க இந்த அபிஷேகத்தை குறித்து நாங்கள் யோசித்துட்டு இருக்கும் பொழுது, ஆண்டவர் எங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்துல இருந்து ஒரு கேரக்டரை எங்களுக்கு நினைவு கூறினார். அவருடைய அபிஷேகம் தான் ஒரு பெரிய திட்டத்தை ஆரம்பித்தது. ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16. ஆண்டவர் சவுலை தள்ளிட்டு இன்னொரு ஒரு மனுஷனை ராஜாவாக தெரிந்து கொள்ளுகிற அந்த சூழ்நிலைகள் தான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி அந்த நபரை குறித்து பைபிள்ல எங்கேயுமே போடப்படல. இந்த அதிகாரத்துக்கு முன்னாடி அந்த நபரை குறித்து பைபிள்ல எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லை. ஆனா இந்த அதிகாரத்துக்கு அப்புறம் பழைய ஏற்பாட்டில இருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும், கிறிஸ்துவின் காலம் வரைக்கும் அந்த நபரை குறித்து தான வார்த்தை பேசக்கொண்டே இருக்கிறது. ஆமென். அப்படித்தானே? தாவீதை குறித்து தான இன்ட்ரோடக்ஷன் எங்கிருந்து ஆரம்பிக்குது? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல. அதுவும் எங்க? மறக்கப்பட்டவனாக, அவங்க அப்பாக்கு கூட நினைவில்லை. இவ்வளவுதானா உங்க குமாரர்கள் அப்படின்னு கேட்கிறார். இல்ல 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 இல்ல, ஒருத்தர் இருக்கிறான் ஆடு மேய்ச்சிட்டு. அங்க ஆரம்பிச்ச இன்ட்ரோடக்ஷன். கேன் யூ இமேஜின்? 2024 வரைக்கும் தாவீதை குறித்து நாம் பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆமென். I'm so happy to have his name for me. தாவீதின் பேர் எனக்கு வச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் எங்க அப்பா அம்மாக்கு. நல்லா இருப்பீங்க நீங்க. ஆமா, ஏன்னா அந்த பாட்டிலேயே ஒரு அவன் பேர்லயே அபிஷேகம் இருக்குது. ஆமென். தாவீது என்பது ஒரு அபிஷேகம். My name is my calling. ஹல்லேலூயா. தாவீதை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுதே ஒரு காரியம், ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது. அந்த இன்சிடென்ட் தான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. The very beginning of David starts with anointing. That anointing started his calling. அந்த அபிஷேகம் அவனுடைய அழைப்பை உறுதி செய்தது. அவனுடைய அழைப்புக்கான அபிஷேகம் அவன் தலைமையிலே ஊற்றப்பட்டது. அபிஷேகம் ஆரம்பிக்கும். எல்லாரும் சொல்லுங்களேன், அபிஷேகம் அபிஷேகம் ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும். நல்ல ஆன வாயை திறந்து சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம், அபிஷேகம் அபிஷேகம் ஆரம்பிக்கும். ஆரம்பிக்கும். இன்னும் குடும்பத்துல சில விஷயங்கள் ஆரம்பிக்கலைன்னா அபிஷேகம் இன்னும் ஆரம்பிக்கலைன்னு அர்த்தம். எனக்கு ஆரம்பிங்க ஆரம்பிங்கன்னு கேட்கறத விட என்னை அபிஷேகிங்க அபிஷேகிங்கன்னு கேட்க ஆரம்பிங்க. ஏன்னா அபிஷேகம் உனக்குள்ள வரும் பொழுது, அபிஷேகம் உன்னுடைய அழைப்புக்குள்ள, உன்னுடைய நன்மைக்குள்ள, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள, நீ எங்க காட்டுல இருந்தாலும் உன்னை கொண்டு வந்து நிக்க வச்சு அவர்கள் மத்தியில உன்னை அபிஷேகம் பண்ணி ஆரம்பிச்சிடும். ஆமென்.
அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். நல்ல கையை தட்டி சத்தமா, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹalleluya, 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 ஹalleluya. எப்பா நம்ம என்ன பண்ண போறோம், இங்க இருக்கிற சகோதரிகளையும் மேல இருக்கிறவங்களையும் ஒரு குரூப்பா சேர்த்துற போறோம். இந்த பக்கம் எல்லாம் ஒரு குரூப், சரியா? இப்போ இந்த மேல இருக்கிற குரூப் மட்டும் அபிஷேகம் எனக்குள்ளேன்னு பாட போறீங்க, சரிங்களா? பாடலாமா? அதுக்கு அடுத்தது அவங்க எப்படி பாடினாங்கன்னு கேட்டுக்கிட்டு அவங்கள விட பெட்டரா சத்தமா சூப்பரா அபிஷேகம் எனக்குள்ளே நீங்க பாட போறீங்க. உங்களை விட அவங்க சத்தமா பாடக்கூடாதுன்ற நினைவோடு கூட நீங்க சத்தமா இப்ப பாட போறீங்க. பாடலாமா? அபிஷேகம் எனக்குள். சத்தமா மேல இருக்கிறவங்க எல்லாரும் சத்தமா ஆடி பாடி. இப்போ நீங்க மட்டும் இந்த சைடு அபிஷேகம். எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? அபிஷேகம், அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹalleluya, ஆமென். அப்ப இன்றைக்கு நிறைய பேர் எங்க கிட்ட கேள்வி, யங் சில்ட்ரன் ஸ்பெஷலி டீன்ஸ், பாய்ஸ், கேர்ள்ஸ், யூத் பீப்புள் வந்து கேட்பாங்க, என்னுடைய நோக்கத்தை நான் அறிந்து கொள்வது எப்படி? ஹவு டு நோ மை பர்பஸ்? நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணுமா? ஆமா, நீ கேட்டு பெற்றுக்கொள்ளணும். பிள்ளைகள் மாத்திரம் இல்ல, நம்ம எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு பர்பஸோட தான் அந்த உலகத்துல அனுப்பி இருக்கிறார். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன் வாழ்க்கை குறித்ததான திட்டம் கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணி விட்டார். ஆமென், ஆமென். அந்த ஆயத்தத்தை நீ அறியவும் உன் குடும்பம் அறியவும் ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நாள் உன்னுடைய அபிஷேகத்தின் நாள். ஆமென், ஆமென். நரம்புகள் உருவாகல, எலும்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவான. நம்புறீங்கன்னா கூட சேர்ந்து பாடுங்க, பாடுங்க. எலும்புகள், எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா? நல்ல சத்தமா கை தட்டி. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறே ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும், என் வாழ்க்கை முழுவதும் வேறே ஆசையே இல்ல. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு நீங்க முதல்ல நம்புங்க, ஆண்டவர் உங்களை தரிசனம், உங்க மேல ஒரு திட்டம், தரிசனம், பர்பஸை வச்சுதான் இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். அந்த பர்பஸை தெரிந்து கொள்ளணும்னா ஒரு நாள் வரும். அந்த நாள் அற்பமா தான் இருக்கும். திரும்பவும் சொல்றேன், அந்த நாள் அற்பமா இருக்கும். ஆரம்பம் அற்பமா இருக்கும். அந்த நாள்ல அபிஷேகத்தை கர்த்தர் செய்வார், அது மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த நாள் அற்பமாக எண்ணப்பட்ட நாளாக இருக்கும். that will be one day, first day one. that will be day one. சொல்லுங்க, day one எப்பவுமே அற்பமா தான் இருக்கும். ஆனா அந்த day oneல one day அது தெரியாது. அந்த one dayனா என்ன தெரியுமா? ஒரு நாள் நான் அரசனாவேன் என்பதை அந்த நாள் அற்பமா எல்லாரும். ஆமென். தாவீதுனுடைய டே 1 தான் இந்த 1 சாமுவேல் 16:13. எஸ். ஆனா ஒன் டே வந்துச்சு. அவன் மேல் வைத்திருந்த திட்டம் என்ன தெரியுமா? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவன் ராஜாவாய் மாறுவான் என்று. that was one day, ஒரு நாள் கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆனா அந்த ஒரு நாள்ல டே 1ல தான் ஆரம்பிக்கும். ஒரு ஆரம்பம் வேணும். சொல்லுங்க, ஆரம்பம் வேணும். சொல்லுங்க, ஆரம்பம். ஆரம்பம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆரம்பம், ஆரம்பம். பரிசுத்த ஆவியானவர் தாங்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிரேட்டஸ்ட் பொக்கிஷம். அவர் சொன்னார், நான் மேல. எல்லாரும் சொல்றாங்க, நீங்க போவானா ஆண்டவரே, நீங்க போக கூடாது, எங்க கூடவே இருந்துருங்க. ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? நான் போனவையா பரிசுத்த ஆவியானவர் வர முடியும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் உன்னை இங்க பலப்படுத்திக்கிட்டே இருப்பார். உன்னை பலப்படுத்தி உனக்குள்ள இருந்து விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருப்பார். விண்ணப்பம் வர 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 அங்க நான் பரிந்து பேசணும்ல,
அப்ப நாங்க பரிந்து பேசுறதுக்கு, உன்னை பலப்படுத்துறதுக்கு இங்க ஒருத்தர் வேணும், எஸ் ஆரம்பிக்க ஒருத்தர் வேணும். அந்த துவக்கம் அற்பமா இருந்தாலும் அந்த அற்பத்திலே ஆரம்பத்தை கொடுக்கிறவர் ஆவியானவர். ஆமென். சொல்லுங்க, ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட். அது இல்ல அவர். சொல்லுங்க பார்க்கலாம், அது இல்ல அவர், ஆவியானவர். இன்றைக்கு நிறைய பேர் நீங்க நம்புனீங்கன்னா this may be your day one today. எஸ், இன்றைக்கு உங்களுடைய நாள் ஒன்றா இருக்கலாம். எதற்கு தெரியுமா? ஒரு நாள் வரும், ஆண்டவர் உங்கள் மேல் வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறுவதற்கு இந்த நாள் ஒன்றா இருக்கும். அதற்கு உங்களுக்கு தேவையெல்லாம் அவருடைய அபிஷேகம் மாத்திரம்தான். சொல்வீங்களா? தலை மேல கை வச்சு சொல்லுங்க, அபிஷேகம் எனக்குள்ளே, விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹalleluya, ஹalleluya. அப்ப முதல்ல சொல்லுங்க, ஒரு ஆரம்பம். எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது அதை நினைச்சாலே? அபிஷேகம் எல்லா காரியத்தையும் ஆரம்பிக்கும்னு சொல்லும் பொழுது அடுத்த ஸ்டெப் ஒன்று சொல்றோம். என்றைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகித்து உங்களுடைய பர்பஸ ஆரம்பிக்கிறாரோ, கரெக்ட், அடுத்த நேரம் உங்களை எங்க கொண்டு போய் நிறுத்துவாருன்னா, ஒண்ணு வனாந்திரத்துக்கு கூட்டின்னு போயிடுவாரு, இல்லைன்னா பெரிய கோலியாத்துக்கு முன்னாடி போய் நிக்க வைப்பார். If you ask for strength, God gives problems. Problems makes you strong. We ask for strength, என்ன பலப்படுத்துங்க. ஐயா, ஆண்டவர் உனக்கு பிரச்சனையை கொடுத்ததே உனக்கு பலப்படுத்துறதுக்கு தான். ஆமென். Embrace pain. வலிதாயா வழிகளை திறக்கும். Embrace pain. பல நேரத்துல வலி வந்தா தவிச்சு போயிடுறோம். வலி, ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் ஒரு இடத்துல முடி கொட்டிடுச்சு. அந்த இடத்துல தலையில ஊசி குத்தணும்னு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. ஊசி குத்துங்க டாக்டர்னு சொன்னேன். ஜெசிமா கண்ணை முடிக்கணும், நான் கண்ணை திறந்து எப்படி குத்துறாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். வலிக்கலையான்னு கேட்டேன். வலிச்சது. அது எப்படி வலிக்குதுன்னு நான் பார்த்தேன்னு சொன்னேன் ஜெசிமா கிட்ட. எம்ப்ரேஸ் பெயின். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு நிறைய நேரங்களில் நம்மளை பலப்படுத்துகிறது எப்படி இருக்கும்னா, வலிகள் மூலமா தான், பிரச்சனைகள் மூலமா தான் கர்த்தர் பலப்படுத்துவார். இது நாங்க புதுசா சொல்லல, தாவீது ராஜானுடைய வாழ்க்கையில இததான் கர்த்தர் செய்தார். இன்னைக்கு கேரன் காலையில சொல்லும்போது, வெண்கல வில்லும் அவருடைய என் கரங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு, இந்த பழக்குவிக்குதல் வெண்கல வில்லையே உடைக்கிறதற்கு பலன் எங்க அவருக்கு கிடைச்சு தெரியுமா? வனாந்திரத்துல அவர் சுற்றி அலைஞ்சாரு. பாத்தீங்களா? David was anointed when he was 15 or 16, but when he met Goliath he was 19. 4 வருஷம் 5 வருஷம் தாவீது அப்படியே வனாந்திரத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. தாவீது தனிமையில என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு நமக்கு தெரியாதுங்க. நாங்க அப்படியே 3 கம்பேரிசன் வைக்க போறோம். He pioneers. ஆரம்பத்துக்கு இங்கிலீஷ்ல pioneers சொல்லுங்க பார்க்கலாம். pioneer ஆரம்பம். Praise the Lord. இந்த வேற மைக் கொடுத்துங்க, இந்த பேட்டரி மாத்திடுங்க. அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கையின் பர்பஸ். ஸ்தோத்திரம். அபிஷேகம் உங்க வாழ்க்கையினுடைய பர்பஸ் ஆரம்பிக்கும். ஆரம்பத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. For those of you who are noting it down in English, இங்கிலீஷ்க்கு உங்களுக்கு வேணும்னா, your anointing will pioneer your purpose. Anointing will pioneerனா ஆரம்பம் செய்கிறவங்க, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். pioneer your purpose. இன்னைக்கு தாவீது ராஜாவை எந்த அளவுக்கு நம்ம ஸ்டடி பண்றோமோ, அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்டடி பண்ணிட்டு அதே மாதிரி சபையை நம்ம ஸ்டடி பண்ண போறோம். மூணு விதத்துல நம்ம பார்க்கிறோம். முதல்ல தாவீதை கர்த்தர் ஆரம்பிச்சாரு, இயேசு கிறிஸ்துவையும் கர்த்தர் எப்படி ஆரம்பிச்சாரு, சபையையும் கர்த்தர் எப்படி ஆரம்பிச்சாருன்றதை நம்ம பார்க்க போறோம். நீங்க நம்ம எல்லாருமே சொன்னோம், தாவீது ராஜானுடைய ஆரம்பம் அன்றைக்கு அந்த டே 1ல நடந்துச்சு. எஸ், அதே மாதிரி ஒரு சூழ்நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாப்டிசம் பெறும்படியாக யோவான் ஸ்நானன் இடத்துல போயிட்டு அவர் யோர்தானில இருந்து கரை ஏறின பொழுது அந்த நாளில் ஆவியானவர் அவர் மேல புறாவை போல் இறங்கினதை நம்ம பார்க்கிறோம். Do you know that was the beginning of his ministry? 30 வயது காலம் அவர் ஊழியம் செய்ததாக போடப்படலை. He was just
3.5 வருஷம் தான் அவர் ஊழியத்தை செய்தார். அந்த 3.5 வருஷத்தின் ஆரம்பம் யோர்தான் கரையில தான். ஆமென். அந்த அவர் அபிஷேகம் பிறந்த முதல் எங்கேயும் அவர் ஊழியம் செய்து பல அற்புதங்கள் அவர் செய்யல. முதல் அற்புதத்தை கானா ஊரிலே கர்த்தர் செய்தார். அதை செய்யறதுக்கு முன்னாடி அவர் ஆரம்பித்தது என்ன தெரியுமா? அபிஷேகம். புறாவை போல அவர் மேல இறங்கி சொன்ன வார்த்தை தெரியுமா? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் அவருடைய ஊழியத்தை அபிஷேகத்துல ஆரம்பிச்சார். ஆமென். சர்ச் எடுத்துக்கோங்களேன். அப்போஸ்தலர் 2 எப்படிங்க சர்ச் உருவாச்சு? Church was born when the Holy Spirit was received. சபை பிறந்தது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பொழுது. ஆமென் சொல்லுங்களேன். நாம் புதிய ஏற்பாட்டின் சபையா இருக்கிறோம். சொல்லுங்க, நான் புதிய ஏற்பாட்டின் சபை. நாம் புதிய ஏற்பாட்டின் சபை. நம்ம புதிய உடன்படிக்கையின் பங்காளர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இந்த சபை எப்ப ஆரம்பிச்சது? அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல அவர்கள் காத்திருந்த பொழுது, பரிசுத்த ஆவியானவரால் பலப்பட்ட பொழுது ஆரம்பித்தது சபை. அன்று முதல் இன்று வரைக்கும் சபையில அங்கத்தினர்கள் அனுதினமும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். கரங்களை நல்லா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டு சபையில கர்த்தர் உங்களை என்ன பலமா கமான் கர்த்தருடைய சபையாய் நீங்க இருக்கிறதுக்காக கரங்களை எல்லாரும் மேல இருக்கிறவங்க எல்லாரும் தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். சபை அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு என்டைட்டி, ஒரு பர்பஸ் ஆண்டவர் எப்ப தெரியுமா ஆரம்பிச்சாரு? ஒரு அபிஷேகத்துல தான் ஆரம்பிச்சார். ஆமென். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுடைய பர்பஸ் will begin with anointing. ஆமென். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அந்த அனாயிண்டிங் அந்த ஆரம்பத்துல இருந்த ஆண்டவர் நேரா எங்க கொண்டு போனாரு? வனாந்திரத்திற்கு. தாவீதையும் வனாந்திரத்துக்கு கொண்டு போனாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கரை ஏறின உடனே ஆவியானவரால் பலப்படுத்தப்பட்டு ஆவியானவரால் எங்க கொண்டு போகப்பட்டார்? வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இன்றைக்கு அபிஷேகம் பெற்றுக்கொண்ட உடனே ஆஹா முடிஞ்சு போச்சு, இனிமே ஒரே சந்தோஷம்தான் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஏமாற்றம் காத்திருக்கும். ஏன்னா ஆண்டவர் நம்மளை கொண்டு செல்லுகிறது கடினமான பாதைகள் வழியாய். ஏன்னா அந்த கடினமான பாதைகளில தான் நாம் பலப்படுவோம். அங்கதான் கர்த்தர் நமக்கு ஆயத்தத்தை வச்சிருக்கிறார். There will be a process in every single anointed person. இயேசுநாதருக்கு அந்த process ஆண்டவரே கொடுத்தார். ஆவியானவர் வனாந்திரத்துக்கு கொண்டு சென்றார். யார் கொண்டு சென்றார்? வசனம் சொல்லுது, ஆவியானவர் தான் இயேசுவானவரை எங்க கூட்டு போனார்? வனாந்திரத்துக்கு 40 நாள். எஸ், தாவீதுக்கு எத்தனை வருஷம் தெரியுமா? தாவீத ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டு திரும்பி எங்க தான் விட்டாங்க? ஆடு மேய்க்க விட்டாங்க. பட் when he was king, திரும்பி அந்த 2வது ராஜாவாக அபிஷேகம் பண்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 15 வருஷம் வெயிட் பண்ண வேண்டிய process. 15 years of process. of difficult process. இன்னைக்கு ஒருவேளை டிஃபிகல்ட்டீஸ்ல நீங்க இருக்கீங்கன்னா ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துறாருன்னு அர்த்தம். It is school of Holy Spirit. நீங்க நிறைய ஸ்கூல் பார்த்திருப்பீங்க. வேல்ஸ் குளோபல் ஸ்கூல், ரவீந்திர பாரதி ஸ்கூல், ஜயான் ஸ்கூல், கேம்பிரிட்ஜ் ஸ்கூல், எல்லா ஸ்கூலும் பார்த்திருப்பீங்க. ஆனா அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலுக்கு பேரு ஸ்கூல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். அவர் ஒரு ப்ராசஸ்க்குள்ள கொண்டு போவார். என்ன ஊழியக்காரனாக கர்த்தர் அழைச்சு பல வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்களை நான் நம்பினதுனால தான் எல்லா பிசினஸையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணோம். கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும் நம்பிட்டோம். ஆனா நம்பின முதல் நாளே எல்லாம் நடக்கல. கர்த்தர் 1000ங்களை தருவேன், ஆத்துமாக்களுக்கு நீங்க போவீங்க, நீங்கள் காணாதவர்கள் உங்களை வாழ்த்துவார்கள், தேசங்களுக்குள்ள உன்னை கொண்டு செல்வேன் சொன்னார். we are entering into nations, we are entering into every single state. எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கிறோம். ஆனா இதெல்லாம் நிறைவேறதுக்கு 5 வருஷம் ஆரம்பிச்சது. 5 years. 36 வயதுல அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு அழைக்கப்பட்டேன். ஆனா 36 வயதுல ஊழியம் ஆரம்பிக்கல. 40 வயசுல தான் கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு சொல்றாரு, இன்றைக்கு உன் ஊழியம் துவங்குச்சுன்னாரு. அப்ப இத்தனை நாள் ஸ்கூல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். ஆமென். உங்க ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியான ஒரு பள்ளிக்கூடத்தை வச்சிருக்காரு. அது ஒரு process. ஒரு ரோஜா பூல இருந்து அந்த வாசத்தை எடுக்கணும்னு சொன்னாங்கன்னா, அந்த ரோஜா பூ அழகா இருக்கிற பூ முதல்ல வெட்டப்படணும், அதுக்கப்புறம் பிக்கப்படணும், அதுக்கப்புறம் பிழியப்படணும், அதுக்கப்புறம் ஊற வைக்கணும், அதுக்கப்புறம் ஹீட் பண்ணப்படணும், அதுக்கப்புறம் தான் அதுல இருந்த வாசம் வெளியே வரும். ஆமென். உன் மேல கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்காரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க மேல கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்காரு. அந்த அபிஷேகம் வெளியே வரும். அந்த அபிஷேகம் நிச்சயமாய் வெளியே வரும். உன்னை வெளியே கொண்டு வரும். உங்களை நிச்சயமா அது வெளியில கொண்டு வரும் ஒரு ஆயத்தத்திற்கு பிறகு.
ஆயத்தத்துக்கு பிறகு தாவீது ராஜாக்கும் ஒரு பெரிய வனாந்திரத்தை கொடுத்து கர்த்தர் ஆயத்தம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு ஆயத்தத்தை கர்த்தர் வச்சிருந்தார். சர்ச் பிகின் ஆன உடனேவா ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க எல்லாரும்? இல்லையே, பல உபத்திரவங்கள் ஆயத்தத்தை பட்டதுக்கு அப்புறம் தான் உலகம் முழுவதும் சபை வந்து சேர்ந்துச்சு. ஆமென். அந்த சபையில இருக்கிறவர்களை துன்பப்படுத்துகிறதாய் சவுல் ஆரம்பிச்சார். ஞாபகம் இருக்கா? சபையில சேர்க்கப்பட்டவர்கள் எல்லாம் சந்தோஷமா இல்ல, பயங்கர துன்பத்தின் ஊடாய் அவர்கள் நடந்து வந்தார்கள். ஆனா அந்த துன்பங்கள் எல்லாம் அவர்களை ஆயத்தப்படுத்துவதற்காக தான், அவர்களை வீழ்த்துவதற்காக அல்ல. இன்றைக்கு நீங்க காண்கிற வனாந்திரங்கள், வலிகள் எல்லாமே ஆவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக தான். ஆமென். இன்றைக்கு அபிஷேகம் ஆரம்பிக்கும். இரண்டாவதாக பார்த்தோம், அபிஷேகம் உங்களை ஆயத்தப்படுத்தும். முதல்ல சொன்னது சொல்லுங்க, அபிஷேகம் ஆரம்பிக்கும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அபிஷேகம் ஆரம்பிக்கும், அபிஷேகம் ஆயத்தப்படுத்தும். சொல்லுங்க, அபிஷேகம் ஆயத்தப்படுத்தும். For those of you in English, your anointing will pioneer your purpose. That will be the pioneer. ரெண்டாவது, anointing will prepare you for your purpose. For your purpose. இதெல்லாம் தேவ சித்தத்துக்கு தான், உன் வாழ்க்கையில வைத்த நோக்கத்துக்காக தான். இதோ கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டாரு. இதோ அந்த 15 வருஷம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? அந்த ஆயத்த காலம். எங்க போனாலும் துரத்துறாங்க சாமி. அவன் சொல்றான், எங்க போனாலும் துரத்துறாங்கய்யா, எங்க போனாலும் நிம்மதியாவே இருக்க முடியல. பட் 40 ஆண்டு காலம் அவன் அரசாண்டான். இந்த 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினான். அதுக்கப்புறம் எத்தனை ராஜா பிறந்தாலும் அந்த ராஜாக்கள் பிறந்தவங்க எல்லாரும் தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன், தாவீதின் குமாரன். கிறிஸ்து இயேசு பிறந்தார், அவரும் சொன்னார் தாவீதின் வம்சத்துல பிறந்தார். காரணம் என்ன தெரியுமா? அந்த 40 வருஷம் அவன் செய்ய வேண்டிய வேலைக்குண்டான ஆயத்தத்தை கர்த்தர் 15 வருஷம் கொடுத்தார். உன் மேல எவ்வளவு அபிஷேகம் இருக்குதோ அந்த அபிஷேகத்து மேல கர்த்தர் வல்லமையை வச்சிருக்கிறார். அந்த வல்லமை சில ஆண்டுகள் நம்மளை ஆயத்தப்படுத்தும். அந்த ஆயத்தம் வலி கொடுக்கும். வலியை எம்ப்ரேஸ் பண்ணுங்க, வலியை தாங்கிக் கொள்ளுங்க, போராட்டங்களை சகித்து கொள்ளுங்க. போராட்டங்கள் வரும்போது ஐயோ போராட்டல முடியல, கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்தனா ஒரு பருப்பும் வேகாது. பருப்பு வேகணும்னா குக்கர்ல போட்டு 10 விசில் வந்தாதான் வேகம். ஆமா, நசுக்கப்படணும். கரெக்டா? நசுக்கப்படுறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். இயேசு ஒப்பு கொடுத்தார், தாவீது ஒப்பு கொடுத்தார், யோசேப்பு ஒப்பு கொடுத்தார். நம்ம மட்டும் ஏன் சுகபோக வாழ்க்கை? எல்லாவற்றுக்கும் ஆயத்தப்பட்டு தானே இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஆயத்தப்படுத்துவா. ஆமென். என்ன ஆயத்தப்படுத்துங்க. ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணுங்க. I want every single person to surrender right now for this preparation of Holy Spirit. Young children, dear young children, வாலிப பிள்ளைகளை, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆயத்தத்துக்கும் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. இன்றைக்கு நமது சபை இன்னைக்கு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறது. ஆனா ஆரம்பத்தில் அற்பமாய் இருந்துச்சு. சில ப்ரிப்பரேஷனுக்குள்ள சபையை கர்த்தர் சில ஆண்டுகள் நடத்தி சென்றார். இன்றைக்கு சபையை கர்த்தர் வல்லமையோடு கூட பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அந்த வல்லமை நாட்களுக்குள்ள நீங்க செல்லணும்னு நினைச்சா ஆயத்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. என்ன ஆயத்தப்படுத்துவதற்காக அர்ப்பணிக்கிறேன்னு சத்தமா ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவீது ராஜா இந்த ப்ரிப்பரேஷன் காலத்துல எல்லாம் ரொம்ப சோர்ந்து போன நேரங்களில் எல்லாம் அவரை பலப்படுத்தினது ஆண்டவருடைய வார்த்தைகள் தான். அவர் சொல்றாரு சங்கீதம் 115:49, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியனுக்காக நினைத்தருளும். ஒவ்வொரு முறையும் சத்துருக்களால துரத்தப்படுற சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் ஆண்டவர் தன்மேல் வச்சிருக்கிற திட்டம் நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற கேள்வியோடு இருக்கும் பொழுதெல்லாம் தாவீது ராஜா இந்த காரியத்தை சொல்லி சொல்லி தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறார். அப்போ அவங்க வார்த்தையை நான் முன்னிட்டு நான் புகழுகிறேன். அப்போ நீர் என்னை நம்ப பண்ணியிருக்கிறீங்கல்ல ஒரு வசனத்தை, அதை நினச்சி பாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது ராஜா தன்னை பலப்படுத்துகிறத பார்க்கலாம். இன்றைக்கு உங்கள் பர்பஸ் நிறைவேறவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ள, ஒரு வனாந்திரங்களுக்குள்ள நீங்கள் இருப்பீங்கன்னா இன்னைக்கு the Holy Spirit will அந்த அபிஷேகம் தான் உங்களை பலப்படுத்துகிறது. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்காக சொன்ன வார்த்தை நிறைவேறும். ஏன்னா அவர் உடன்படிக்கையின் தேவன். பாடலாமா? உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர்.
நிறைவேற்றி நீர் மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர் நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர் அடுத்த ஸ்டான்ஸா என்ன அழகா இருக்கும் பாரு. ரெண்டாவது ஸ்டான்ஸா. சொன்னதை செய்து முடிப்பேன் நீர் முடித்து தீரும் மட்டும் கைவிட மாட்டேன் சொன்னதை செய்து முடிப்பேன் நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன் என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர் என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர் மறவாமல் நினைப்பவர் ஏசையா. சத்தமா பாடுங்க. இசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. I want to say a testimony இந்த நேரத்துல. நம்ம சர்ச்ல இருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் தேசங்களுக்கு கொண்டு போகணும்னு ஆண்டவர் சொன்னாரு. முதல்ல எங்க அக்கால கர்த்தர் ஆரம்பிச்சார். மை சிஸ்டர் ஆஸ்திரேலியாவில் ஒரு மிஷனரியா போனாங்க. அதுக்கப்புறம் ஸ்வீட்டா, பிரவீன், ஜவஹர், இன்னும் அநேக பேர், ஜானி, கிருபா, இவங்க எல்லாரையும் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. இன்னைக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பதாக மில்டனுடைய அப்பா இறந்து போனார். பல ஆண்டுகளுக்கு முன்பதாக அவங்க இருந்த வீடு ரொம்ப சின்ன வீடு, ஒரே ரூம் தான், ட்ரெஸ் மாத்துறதுக்கு கூட இடம் கிடையாது பிள்ளைகளுக்கு. நான் நினைச்சு பார்க்குறேன். அன்னைக்கு அவங்கள பார்த்து சொன்னேன், நான் சொன்னேன், அப்பா இறந்து போயிருக்கலாம், ஆனா அவர் உங்க தகப்பனா இருந்து உங்களை உயர்த்துவார். என்னால் மறக்கவே முடியாது. ரோட்ல நின்று மில்டனை கட்டி பிடிச்சி சொன்னேன். மில்டன் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு. அவர் உங்க தகப்பனா இருப்பார். இன்னைக்கு 3 பிள்ளைகளையும் சொன்ன வாக்குகள் எல்லாத்தையும் நிறைவேற்றி முடிச்சார். தகப்பன் இல்லதான், ஆனா பிள்ளைங்க வீடு வாங்கி இருக்கிறாங்க. ஒரு வாடகை வீட்டில் நிறைய வாடகை கூட கொடுக்க முடியல. சிங்கிள் பெட்ரூம் கூட கிடையாது. ஹாலு, பெட்ரூம், கிச்சன் எல்லாம் ஒன்று தான், ஒரே ரூம் தான். அந்த வாடகை கூட கொடுக்க முடியாத நிலைமையில இருந்தவர்களை ஒரு அழகிய வீடை கர்த்தர் கொடுத்தார். சொன்னதை செய்யும் அளவும் கைவிடுவதில்லை. இன்னைக்கு மூத்தவ ஸ்காலர்ஷிப்ல ஆஸ்திரேலியால மெல்பர்ன்ல படிக்க போயிருக்கிறான். மூத்தவ உன் கையை கொண்டு துவங்கினதை உன் கையை கொண்டே நிறைவேற்றுவார். உன் பிள்ளையை கொண்டு இல்ல, உன்னை கொண்டு என்னெல்லாம் ஆரம்பிச்சாரோ அது எல்லாவற்றையும் உன் கையை கொண்டே நிறைவேற்றி முடிப்பார். ஆமென் சொல்லுங்களேன். அதுல உன் பிள்ளைகளும் வாழ்ந்திருப்பார்கள். ஆமென். தாவீதை கர்த்தர் ஆரம்பிச்சார். ஆமா, தாவீதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். தாவீதுக்கு ஆயத்தம் பண்ணினதை கர்த்தர் தாவீதை கொண்டே செய்து முடிச்சார். பட் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். அந்த ப்ரிப்பரேஷன் வரும்போது போராடாதீங்க, விட்டு கொடுத்துருங்க. அழாதீங்க, புலம்பாதீங்க, விட்டு கொடுத்துருங்க. கர்த்தர் எனக்காக எதெல்லாத்தையும் செய்து முடிப்பார் நீ நம்பினா, கர்த்தர் உன் வாழ்க்கையில சில வழிகளை கொடுத்தாலும் அது நல்லதுக்கு தான். தாவீது புலம்பலையே, என்னையா ஓட விடுற, கேட்கலையே. நம்மனா கேட்கறோம், ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கசப், ஏன் இந்த வேதனை, புலம்புறதை நிறுத்துவோம், நம்புவோம். God is guiding us. He is. இன்னும் அவர் விட்டு கொடுக்கல. சொல்லுங்க, இன்னும் அவர் நம்மளை விட்டு கொடுக்கல. இன்னும் அவர் நம்மளை விட்டு கொடுக்கல. ஆமென், ஆமென். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். இவ்வளவு ஆயத்தங்களும் இவ்வளவு வலிகளும் தாவீது ராஜாவுக்கு ஒரு நாள் முடிவுக்கு வந்தது. ஆமென். That day was beautiful day. எல்லா பிரச்சனைகளும் நிரந்தரமானது அல்ல.
நல்லா தெரிஞ்சுங்க, உங்க அழுகைகளும் நிரந்தரமானது அல்ல. Your problems are not permanent. Your tears are not permanent. அதெல்லாம் நிரந்தரமானது இல்ல, அவைகள் மாறும். சின்ன வயசுல எனக்கு ஒரு நினைப்பு இருக்கும். என்னன்னா, நான் ரொம்ப சிரிச்சேன்னா பயப்படுவேன். ஐயோ நம்ம ரொம்ப சிரிக்கிறோம், அடுத்தது என்ன வரப்போகுது, இப்போ கூட உனக்கு பெரிய சின்ன பிரச்சனை. வயசு தான் ஜெசி. ஓகே. அப்ப நீ நல்லா இருப்ப. ஆமா. அப்போ நான் யோசிச்சு பயப்படுவோம். ஐயோ நம்ம இப்படி சிரிக்கிறோமே, அடுத்தது என்ன வரப்போகுது, ரொம்ப அழ போறோம் போல இருக்குது. ரொம்ப அழுதன்னா நான் நினைப்பேன், ஒரு எண்டில் ஒரு சின்னதா நம்ம நிறைய அழுதுட்டோம், இனிமே நம்ம என்ன பண்ண போறோம், அழுகையும் சிரிப்பும் மாறி மாறி தான் நம்ம வாழ்க்கையில வரும். பிரச்சனைகள் அப்படியே இருந்துராது. நிச்சயமா அது ஒரு நாள் முடிவுக்கு வரும். சொல்லுங்க, முடிவுக்கு வரும். என் வேதனை முடிவுக்கு வரும், என் துன்பம் எல்லாம் முடிவுக்கு வரும், என் வியாதி முடிவுக்கு வரும். எத்தனையோ கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, ஐ ஆம் கேன்சர் ஃப்ரீ அப்படின்ட்டு. ஆமென். இன்றைக்கு கர்த்தர் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வர அவர் வல்லவராயிருக்கிறார். அப்படிதான் ராஜாவிற்கு ஒரு முடிவு வந்துச்சு. 2 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை திருப்பி வாசிப்பீங்கன்னா, 2 சாமுவேல் 2:4, அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் ஜெசிமா, 12 கோத்திரம் இருக்கிறது, ஆனா முதல்ல தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணும் பொழுது தாவீத ஆண்டவர் இஸ்ரவேல்ல இருக்கிற எல்லார் மேலேயும் தான் அபிஷேகம், ராஜாவாக நீ இருப்பேன் அபிஷேகம் பண்ணி அவரை நிரப்பினார். ஆனா இங்க என்னன்னா, சின்னதா கொஞ்சமான மக்கள் தான் வந்து எனக்கு ராஜான்னு சொல்றாங்களே, எனக்கு புரியலையே. ஆண்டவர் தாவீதை ராஜாவாய் மாற்றினார், ஆனால் யூதா கோத்திரத்துக்கு மட்டும்தான் ஆக்கினார். இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன தெரியுமா? when you are walking towards your purpose, தாவீது ராஜா தன்னுடைய பர்பஸ்க்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருமே நம்முடைய பர்பஸ்க்கு நேரா தான் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஆட்சியை கம்ப்ளீட்டா கொடுக்கல, ஆட்சியில ஒரு பங்கை மாத்திரம் தான் தாவீது ராஜாக்கு கொடுத்தார். God never gave the full portion, but a portion of what he has planned. என்ன தரிசனத்தை வச்சிருந்தாரோ, என்ன திட்டத்தை வச்சிருந்தாரோ, அதை முழுமையை முதல்ல கொடுக்கல. அவருக்கு மட்டும் இல்ல, யாருக்கும் கொடுக்க மாட்டார். You have to pass a test. தலைவா பாஸ் பண்ணாதான் மேல. கரெக்டா? பூமியை நிரப்பி பலுகி பெருகி ஆண்டு கீழ்ப்படுத்துங்கள், பூமியை நிரப்புங்கன்னு சொல்லி பூமியில விடல, தோட்டத்துல தான் வச்சார். ஏதேன் தோட்டத்துல தான் ஆண்டவர் வச்சாரு. ஆமா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பர்பஸ் நிறைவேறுவதற்காக ஒரு சின்ன சர்க்கிளை கொடுப்பார், ஒரு சின்ன போர்ஷனை கொடுப்பார். அதுல நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு போர்ஷன், என்ன போர்ஷன் தெரியுமா? உங்க குடும்பம் தான் போர்ஷன். கரெக்ட். அத நம்ம சரியா நம்ம நடத்தணும்னா, அத நம்ம ஆண்டவருக்குள்ள நம்ம சரியா நடத்தி கொண்டு போனோம்னா, தேசங்களையே கர்த்தர் நமக்கு கொடுப்பார். ஆமென். தாவீது ராஜாக்கு ஆண்டவர் ஆட்சியில ஒரு பங்கை தான் கொடுத்தார். ஆமாங்க. சோ அபிஷேகம் ஆரம்பிச்சுச்சு, அபிஷேகம் என்ன பண்ணுச்சு, ஆயத்தம் பண்ணுச்சு. இன்றைக்கு அபிஷேகம் தாவீது ராஜாவை ஆட்சியில ஒரு பங்கை கொடுத்துச்சு. ஆமென். For those of you who are following in English, your anointing will pioneer your purpose. Your anointing will prepare for your purpose. Your anointing will give you a portion of your purpose. Yes. அந்த போர்ஷனை நம்ம சரியா மேனேஜ் பண்ணி, எங்க ஐயா அடிக்கடி சொல்வார், ஆண்டவர் எல்லாம் நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். God will never give. நீங்க கேட்கறது எல்லாத்தையும் கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார் தெரியுமா? உன்னால சமாளிக்க முடியாது. உன்னால என்ன சமாளிக்க முடியுமோ அதை தான் தருவார். You need to learn management. பைபிள்ல முதல்ல அந்த மேனேஜ்மெண்ட்ன்ற வார்த்தை வருகிறதுங்க. என்ன தெரியுமா? இன்னும் பூமி புல்லையும் பூண்டையும் பிறப்பிக்கலையா? ஏன் தெரியுமா? இன்னும் மனிதன் அதுல பண்படுத்துவதற்கு இல்ல. அது ஆங்கிலத்தில் ஒரு வசனம் அழகா சொல்லுது, still man is not there to manage. அப்போ மேனேஜ்மெண்ட்டை கர்த்தர் சொல்றார், this is a system. இந்த சிஸ்டம்ல ஷார்ட்கட்டே கிடையாது. கொஞ்சத்துல உண்மையா இருந்தாதான். அந்த கொஞ்சத்தை கர்த்தர் உங்களை நம்பி ஏற்கனவே கொடுத்துட்டார். ஆமென். You have something little. Yes. தாவீது கூழாங்கல்ல ஆரம்பிச்சாங்க, கடைசி வரைக்கும் கூழாங்கல்லையே சண்டை போட்டுந்தானா? அன்னைக்கு எடுத்த ஒரே கூழாங்கல்ல முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் கூழாங்கல் வரல, அதுக்கப்புறம் பட்டயம் தான் வந்துச்சு. பட்டயம் தான். ஆமா. கூழாங்கல்லையே குண்டு சட்டிலேயே குதிரை ஓட்டலாமா? ஓட முடியாது. குண்டு சட்டி விட்டு வெளியே வரணும். முதல்ல ஒரு சின்ன இடத்தை கொடுப்பார்.
ஆமென். எங்களை அழைச்சாரு. மணிமங்கலம் கிராமத்துல தான் எங்களை போட்டாங்க. அடுத்து முடிச்சூர்ல கொடுத்தாங்க. இன்னைக்கு கர்த்தர் சொன்னாரு, என்ன அபிஷேகம் ஆண்டவரே, நாங்க என்ன செய்யணும்னு கேட்டப்போ, நீ வாழும் காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க உன்னை நான் தெரிவு செய்திருக்கிறேன். You are called to minister for this generation who lives while you live. இதுதான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த அழைப்பு. 4 ஆண்டுகள் மணிமங்கலத்துல நான் இருந்தேன். போஸ்டிங் 4 years. 4 வருஷமே கிறிஸ்மஸ்க்கு நான் வந்ததே இல்லை இங்க. ஒவ்வொரு முறையும் நான் அழுவேன் இவர்கிட்ட, நீங்க எல்லாம் ஒண்ணா இருக்கிறீங்க, என்ன மட்டும் இப்படி தனியா விட்டுட்டீங்களே. நியூ இயர் வந்ததும் எங்க அப்பா எங்க அம்மாவை கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் சர்ச்சிலேயே கொடுத்து நீ நல்லா இருப்பமான்னு சொல்வார். நியூ இயர் வந்ததும் அடுத்த நாள் காலையில தான் ஜெசிமாவை பார்ப்போம். நான் அங்கே சர்வீஸ் முடிச்சுட்டு தான் இங்கே வருவேன். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற சின்ன பொறுப்பை சரியாக செஞ்சீங்கன்னா, அதான் அதாவது சொல்லுவாங்கல்ல, பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டுறோம். ஆண்டவர் இருக்கிறதுல நம்ம உண்மையாக இருக்க இருக்க உங்களை பறக்க வைப்பார் என்பது எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். இதே தான் உங்களுக்கும் கர்த்தர் வச்சிருக்கிறார். இன்றைக்கு எங்கேயோ பெருசாக தேடி போகாதீங்க. உங்கள் குடும்பம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆட்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஆட்சியை சீரா, நீங்கள் தான் ராஜா, அண்ணனுங்க தான் ராஜா அந்த ஆட்சியில், அக்காங்க தான் ராணிங்க, எல்லா பிள்ளைகள் தான் பிரின்சஸ், குமாரத்திகள், எல்லா ராஜகுமாரிகள், ராஜகுமாரர்கள். இந்த ஆட்சி, த கிங்டம் ஆஃப் த ஃபேமிலியை நம்ம சரியாக நம்ம ரூல் பண்ணிட்டோம்னா ஆண்டவர் தேவ ராஜ்யத்தை நம்ம கையில் கொடுப்பார். ஆமென். You need to understand the skill of management. இதை நீங்க மாஸ்டர் பண்ண ஆரம்பிக்கணும். You need, if you mismanage your family, you lose it. If you mismanage your business, you lose it. If you mismanage your ministry, you lose it. எல்லாத்துலயும் அந்த மேனேஜ்மெண்ட்டை நீங்க கத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் கத்துக் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற அந்த கொஞ்சத்துல ட்ரூத்ஃபுல் அண்ட் ஃபெய்த்ஃபுல்லா நம்ம இருக்க கத்துக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமா, இன்னைக்கு உன் குடும்பத்துல கர்த்தர் உன் குடும்பத்தை கட்டி காத்து எழுப்பி உன் குடும்பத்தை நேசிச்சு பாதுகாத்து அவர்களுக்காக ஜெபத்துல தரித்து நின்ற அந்த குடும்பத்தை கட்டிப்பார். அடுத்த லெவல்ல கர்த்தர் கொடுப்பார். ஆமென். தாவீது ராஜாக்கு மாத்திரம் இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு வாங்களேன். கரெக்ட். முதல்ல அபிஷேகம் ஆரம்பிச்சுச்சா யோர்தான் கரையில, அதுக்கப்புறம் ஆவியானவர்னால அவர் ஆயத்தம் பண்ணப்பட்டாரா. ஓகே, மூன்றாவது உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? பாவிகள் எங்க இருந்தாங்க அக்கா? பூமியிலன்னு சொல்லாதீங்க, பூமியில எல்லா இடத்துலயும் பாவிகள். வசனம் சொல்லுது அவர் உலக ரட்சகர்னா உலகத்துல இருக்கிற எல்லா பார்ட்டுக்கும் அவர் வந்திருக்கணும். இந்தியாவுக்கு அவர் வந்தாரா சார்? ஆஸ்திரேலியாவுக்கு அவர் போனாரா சார்? ஆமா, இயேசு கிறிஸ்து ஊழியம் பண்ண இடங்களை பாத்தீங்கன்னா யூதேயா, சமாரியா, கலிலேயா. ஆனா வந்தது எதற்காக? உலக ரட்சகராக வந்தது. ஆனா ஆண்டவர் காட் ஹிம்செல்ஃப் பாத்தீங்களா, ஜீசஸ்க்கு ஒரு சின்ன டெரிட்டரியை தான் கொடுத்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்திய தேசத்திற்கு வரல, பட் இந்தியர்கள் இருக்கிற ஒவ்வொருத்தரும் ரட்சிப்புக்காக தான் வந்தார். வந்து இறங்கினது எங்க? பெத்லகேம்ல. அந்த 3 இடங்கள் இருக்கு பார்த்தீங்களா, யூதேயா, சமாரியா, கலிலேயா. இதுல அவர் உண்மையா வேலை செஞ்சாரு. கொடுக்கப்பட்ட ஆட்சியினுடைய பங்கை சரியா செஞ்சாரு. அதனால தான் அந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அவரால் அந்த கிராஸ்ல மரணத்தை சந்திக்க முடிஞ்சது. ஜீசஸ் கிரைஸ்ட் மாத்திரமல்ல, அப்படியே சர்ச்சுக்கு வாங்கல, புதிய ஏற்பாட்டு சபை அப்படின்னு எங்க ஐயா சொன்னாரு. ஆனா முடிச்சூர் அப்படின்னு எங்கேயும் பைபிள்ல போடப்படல. என்னெல்லாம் பைபிள்ல போடப்பட்டிருக்கு சொல்லுங்க சபைகள்? ஸ்மிர்னா, அப்புறம் லவோதிக்கேயா, பெர்கமு, எபேசு சபை, கொரிந்து சபை. தெரியுதா? just a part of it. தியத்திரா, only a part of the congregation has been mentioned. ஆனா இவர்களுக்குள்ள இருந்த அந்த உண்மைதான் இன்றைக்கு உலகெங்கும். மூலை முடுக்க ஒண்ணுல ஒரு தெருவுலயே 4 சர்ச் இருக்குது. இப்பெல்லாம் முடிச்சூர்ல 50 சர்ச் இருக்குது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமா, எல்லா சபையும் நிரம்புது. ஏன் தெரியுமா? முடிச்சூர்ல வானம் திறந்து இருக்குதுயா, வானம் திறந்து இருக்குது. இங்க ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், ஜெப தூபம் ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறதுனால டோர்ஸ் ஆர் ஓபன் ஃபார் மினிஸ்ட்ரி ஹியர். ஆமென். சந்தோஷப்படுங்க. 52 இல்ல 100 சபையில 1000 சபை வரட்டையா. ஹalleluya. தெருவுக்கு தெரு நம்ம இருக்கணும். யார் இருக்கிறாங்களோ இல்லையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம இருக்கணும். தெருவுக்கு தெரு நம்ம இருக்கணும். சத்தமா சொல்லுங்க, தெருவுக்கு தெரு நம்ம இருக்கணும். ஆமென். அபிஷேகம் ஆட்சியின் பங்குல தான் ஆரம்பிக்கும். ஆனா வசனத்தின் படி இல்ல. we are going to conclude. யூதா கோத்திரத்து ராஜாவாக மாத்திரம்
தாவீது ராஜா கண்டினியூ பண்ணல. ஒரு நாள் வந்தது, 5ஆம் அதிகாரத்தினுடைய 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். நல்லா கவனிச்சு பாருங்க. முதல்ல தனிமையில் இருக்கும்போது ராஜ்யம் வரத்துக்கு முன்னாடியே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டது 15 வயசுல. 30 வயசுல யூதாவுக்கு மட்டும் ராஜாவானா. இப்போ 37 வயசுல 30 வயதுல சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக அவன் அபிஷேகம் பண்ணப்படுறான். இப்போ அபிஷேகம் 3 முறை நிறைவேறுது பாருங்களேன். 3 முறை அபிஷேகிக்கப்படுறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பல கேள்விகளோடு கூட நீங்க இருக்கலாம். நான் சொல்றேன், உன் கையை கொண்டு துவங்கினதை உன் கையை கொண்டே அவர் செய்து முடிப்பார். ஆமா, இன்னும் பெஸ்ட் இஸ் நாட் yet come. அபிஷேகத்துக்கு வயசே இல்லை, தெரியுமா உங்களுக்கு? அழைப்புக்கும் வயசே ஆகாது, அதுவும் தெரியுமா உங்களுக்கு? your calling and your anointing will never get old. You will get old, but not your calling and your anointing. Your anointing always stays as it was anointed. அப்படியே அபிஷேகம் வேலை செய்யும், பரபரப்பா இருக்கும். அதனாலதான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரங்க இந்த வயசுல எப்படி பாஸ்டர் இப்படி பண்றீங்க? பாஸ்டர் பண்ணல, அபிஷேகம் பண்ணுது. ஆமென். அபிஷேகம் ஆரம்பிக்கும், சொல்வீங்களா? அபிஷேகம் ஆரம்பிக்கும், அபிஷேகம் ஆயத்தப்படுத்தும், அபிஷேகம் ஆட்சியில் ஒரு பங்கை கொடுக்கும், அபிஷேகம் உங்களை ஆசீர்வதிக்கும். For those of you அடுத்தவங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம். ஆமென். ஆமா. இங்கிலீஷ்ல ரைட் பண்றவங்க எழுதிக்கோங்க. Your anointing will pioneer your purpose. Your anointing will prepare your purpose. Your anointing will give you a portion of your purpose. And your anointing will lead you to perfection. Amen. Amen. Perfection என்ன தெரியுமா? முழுமை. அதுதான் பர்பஸ்னுடைய முழுமை. அந்த முழுமையை பரிசுத்த ஆவியானவரால மாத்திரம் தாங்க கொடுக்க முடியும். ஒவ்வொரு முறை ஆட்சி கொடுக்கப்படுவதற்கு முன்னாடி அபிஷேகம் ஊத்தப்படுது. ஏங்க ஏற்கனவே 15 வயசுல ஊத்துனது என்னது? அபிஷேகம் தானே. ஒவ்வொரு முறை இந்த அபிஷேகம் உன்னை அனலாக்கி கொண்டே இருக்கும். ஆவியானவர் உன்னை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். இது அனுதின அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ள சபையை கர்த்தர் நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஒரு சீசனை கர்த்தர் ஆரம்பிச்சிட்டார். தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த அபிஷேகம், எந்த ஆவியானவர் தாவீதின் மேல ஊற்றப்பட்டாரோ அதே ஆவியானவர் கிறிஸ்து இயேசுவின் மேல ஊற்றப்பட்டார். அதே ஆவியானவர் சபையிலே ஊற்றப்பட்டார். இயேசுவானவர் சிலுவையில முடித்தது எல்லாத்தையும் எங்க தெரியுமா? ஊழியம் செய்தது என்னமோ கலிலேயாவில். ஆனா அதோடைய நிறைவு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும், உனக்கும் எனக்கும் சேர்த்து தான் அந்த நிறைவை பெற்றுக்கொண்டோம். ஆமென். ஆமென். சொல்லுங்க. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். இன்னைக்கு இன்னும் என்னுடைய நோக்கத்தை நான் அறியாமல் இருக்கிறேன். அப்பா, எனக்கு நோக்கத்தை அறிந்து கொள்ளுகிற உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா உங்க அபிஷேகத்தினால் என்னை நிரப்பி என் நோக்கத்தை நீங்க ஆரம்பிச்சு கொடுங்க ஆண்டவரே நம்ம கேட்க போறோம். அபிஷேகம் உன்னை அலைன்மென்ட்டுக்குள்ள கொண்டு வந்துரும். ஆமென். Your anointing will bring back to the alignment of Christ. தேவ சித்தத்தின் நேர் பாதையில உன்னை நடத்தும் அபிஷேகம் தான். ஆமென். ஆமென். இன்னைக்கு ஆண்டரை பார்த்து கேட்கலாமா? அப்பா என்னை அபிஷேகிங்கப்பா. நல்ல வாய் திறந்து இந்த வார்த்தைகளை நீங்க ஆண்டர்கிட்ட கேளுங்க. அப்பா எனக்கு அபிஷேகத்தை தாங்க. Lord, anoint me Lord for your purpose. உங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக என்ன anoint பண்ணுங்க. Let today be the day 1 of my anointing. அப்பா, இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்ளுகிற அந்த அபிஷேகம் என்னுடைய நோக்கத்தை ஆரம்பிக்கட்டும். அந்த ஆயத்த நாட்களிலே நீங்கள் படுகிற வேதனைகள், பிரச்சனைகள், சந்திக்கிற எல்லா துன்பத்திலும் கர்த்தர் அந்த அபிஷேகம் தான் நம்மளை பலப்படுத்தும். அந்த அபிஷேகம் தான் நம்மளுக்கு ஒரு சின்ன பங்கு கொடுக்கும். அந்த பங்குல நாம் உண்மையா இருக்கும் பொழுது அந்த அபிஷேகம் நம்மளை ஆசீர்வதிக்கும். இன்னைக்கு ஆண்டரை பார்த்து கேட்க போறோம். லார்ட், above everything எனக்கு உங்க அனாயிண்டிங் வேணும் ஆண்டவரே.
உங்க அபிஷேகம் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எலிசா கேட்டது போல நாங்கள் கேட்கிறோம். அப்ப ரெட்டிப்பான அபிஷேகம், ரெட்டிப்பான அபிஷேகம் ஆவியானவர் நீர் தருவீராக ராஜா. சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்திடுமே. நல்ல கரங்களை தட்டி. சிறைச்சாலை கதவுகளோ என் துதியினால் அபிஷேகம் உனக்குள்ளே, அபிஷேகம் பிள்ளைக்குள்ளே, குடும்பத்தில் அபிஷேகம் செயல்பட அபிஷேகம் சபை அபிஷேகத்தால் நிரப்பும். நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றி. அபிஷேகம் எனக்குள்ளே, அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டவனுடைய பார்வையே வித்தியாசமா இருக்கும். அபிஷேகம் பண்ணப்படாதவங்க will speak about problems, will speak problems, there will be problem, but if you are anointed you will be the problem solver. ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் உங்ககிட்ட நாங்க சொல்றோம். that very much affected us. தாவீது ராஜாவை இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருப்பதற்கு, அனாயிண்டடா அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னொருத்தருடைய அபிஷேகத்துக்கு அவர் கொடுத்த மரியாதை. எந்த சூழ்நிலையிலையும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனே, அவனுக்கு எதிரியாவே இருந்தாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனே கை போட அவன் ரெடியாவே இல்லை. இன்னைக்கு நாங்கெல்லாம் கை போடலன்றோம், ஆனா வாய் போட்டுருமே. வாய் இங்க தான் இருக்குது, வாய் உண்டுதான். உன் வாயின்றதுனால என்னத்தை வேணா பேசலாமா? இன்னைக்கு ஒன்றும் இல்லை, ஃபேஸ்புக் நான் ஒரு கட்டத்தில் மூடிடலான்னு கூட நினச்சேன். ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணா ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல இன்னொருத்தர் சாடுகிற, அவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவரா தான் இருக்கிறார். இவர் வெங்காயம்னா அவர் தக்காளின்னு சொல்றாரு. பலிபீடம் அபிஷேகத்தை பேசுறது. எவ்வளவு மோசமானவர்களா இருந்தாலும் சவுல் ராஜா அவ்வளவு கொலை வெறியோட சுத்திக்கிட்டு இருந்தாரு. தாவீது had the chance. அவர் சொன்ன, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவன் மேல என் கையை நான் போட மாட்டேன். இன்னொரு தடவை சொல்லுங்க, கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவர் மேல நான் கை போடுவது. இதுதாங்க அபிஷேகத்துக்கு மேல அபிஷேகம் பண்ணப்பட்டவன் வைத்திருந்த மரியாதை. இன்னைக்கு டியர் சர்ச், as church we need to wake up. நம்ம விழித்தெழ வேண்டிய காலத்தில் இருக்கு. இது பரிசுத்த ஆவியின் சீசன். இந்த சீசன்ல பரிசுத்த ஆவியானவரை கனப்படுத்துங்க, அபிஷேகம் பெற்றவர்களை கனப்படுத்துங்க. ஒரு போதும் அவர்கள் அதுக்கு கணக்கு. கர்த்தர் அவர் நீதி செய்கிற கர்த்தர். யெகோவா செகேனும் அவர் நீதி செய்வார். நீதி நீங்க கையில் எடுக்க வேண்டாம், வாயிலையும் எடுக்க வேண்டாம். Don't ever never speak about anointed. நாங்க புலம்புறதையும் நிறுத்திட்டோம், மற்றவர்களை பத்தி பேசுறதையும் நிறுத்திட்டோம். எப்போ நிறுத்தணுமோ அப்ப ஆரம்பிச்சது பாருங்க. ஜெசிமா சொல்றாங்க, இழுத்து பிடிக்கிறாங்கப்பா, கொஞ்சம் ஸ்லோவா இழுத்து பிடிக்கிறாங்க, முடியல, இன்னும் கொஞ்சம் ஸ்லோவா. ஆனா கர்த்தர் உயர்த்தி கொண்டு இருக்கிறார். லெட்ஸ் we are anointed. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவருடைய கிருபையினால நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென். நம்ம கிரியையினால அல்ல, கிருபையினால நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த கிருபையை அவமதிக்க கூடாது. அபிஷேகம் பண்ணப்பட்ட மகிமை உங்க மேல இருக்கிறது.
ஆமென் 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 Thank you and God bless you. இன்னைக்கு எல்லாம் வீட்டுக்கு போய் அபிஷேகம் கேட்டுக்கிட்டே இருங்க. பரிசுத்த ஆவியை கேட்டுக்கிட்டே இருங்க. அபிஷேகம் ஆரம்பிக்கட்டும். அபிஷேகம் ஆயத்தப்படுத்தட்டும். அபிஷேகம் ஆட்சியில் ஒரு பங்கை கொடுக்கட்டும். அபிஷேகம் ஆசீர்வாதத்தை அநேகருக்கு உங்க மூலமாக கொடுக்க வைக்கும். God bless you.